சென்னை வானத்தின் வாசல் சபையில் ஜாஃப்ரி ஊழியங்கள் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கும் ஆசீர்வாத விடுதலை கூட்டம் நாள் ஜூன் 1ஆம் தேதி வருகிற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கூட்டம் நடைபெறும் இடம் வானத்தின் வாசல் சபை 15/4 கடப்பா ரோட் மாதனாங்குப்பம் சென்னை 99. தேவ செய்தியின் தலைப்பு சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும் தேவன். இந்த கூட்டத்தில் பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும் தேவன் என்ற தலைப்பில் தேவ செய்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கும் சாபங்கள், தோல்விகள், தீராத வியாதிகள், கடன் பிரச்சனைகள், வருமான தடைகள், திருமண தடைகள், மாந்திரீகம், சூனியம் போன்ற பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கும்படி உங்களுக்காக பாரத்தோடு செபிப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் சாபம் ஆசீர்வாதமாக மாறவும், தோல்விகள் ஜெயமாக மாறவும் மற்றும் அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கி நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழவும் கிருபை செய்வார். மற்றும் நீங்கள் எழுதி வைக்கும் உங்களது ஜெப விண்ணப்பங்களுக்காக பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள் பாரத்தோடு ஜெபிப்பார்கள். மேலும் இக்கூட்டத்தின் முடிவில் பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியாகவும் ஜெபிப்பார்கள். அனைவரும் வந்து இக்கூட்டத்தில் பங்கு பெற்று ஆசீர்வாதத்துடனும் மகிழ்ச்சியுடனும் திரும்பி செல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கடந்த மே மாதம் நடைபெற்ற ஆசீர்வாத விடுதலை கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து செய்த பல அற்புதங்களில் ஒரு சிலவற்றை உங்கள் ஆசீர்வாதத்துக்காகவும் தேவ நாம மகிமைக்காகவும் இப்பொழுது தொகுத்து வழங்குகிறோம். நம்ம ஆராதிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. எந்த அற்புதமும் ஜாஃப்ரியால இல்லை, என் ஆண்டவராலே நடக்கும். அல்லேலூயா. நம்பிக்கையோடு உற்சாகமாக ஆண்டவரை துதித்து பாடுங்க. நீங்க பாட 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 உங்க வீட்டில் வல்லமை இறங்கும். வீட்டில் இருக்கிற இருள் வெளியேற ஆரம்பிக்கும். வீட்டில் குழப்பத்தை உண்டாக்குற பொல்லாத ஆவி வெளியேற ஆரம்பிக்கும். உனக்கு இருக்கிற மந்திரம், சூனிய சாபங்கள் அழிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் அற்புதம் செய்வார். எல்லாம் எழுந்து கர்த்தரை ஆராதிப்போம். உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். Wonder working power in the blood. Wonder working power in the precious blood of the Lamb. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கள் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரிக்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். விடுதலை நாயகன்
நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். மந்திர ஆவிகளே, சூனியத்தின் ஆவிகளே, வெளியில வா. க்ளோரி க்ளோரி க்ளோரி, வா வா வா. மந்திர ஆவிகளே, சூனியத்தின் ஆவியே, ஓடிவா வாடிவா வா. இங்க வா. இயேசுவின் பாதத்தில் விழு. க்ளோரி க்ளோரி. கஷ் கா கா. க்ளோரி க்ளோரி, ஓடிவா. இங்க வா வா. என் ஆண்டவருடைய பாதத்தில் விழு விழு. க்ளோரி, வா வா வா. விழு 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 விழு. எங்க எங்க சூரியத்தின் ஆவி இருக்கு, விழு. விழு நடிக்கியா? மந்திர சூனியங்கள் வெளியிலவா என்று கட்டளை கொடுக்கிறார். என் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டையா. இத்தனை பேர் மந்திர சூனியர்கள் வந்து விழுந்து கிடக்கிறார்களே, என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory, 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 glory. பிசாசு எல்லாம் உன்னோடு பேச்சு. என் மந்திர சூனியத்துக்கு என் இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். அத்தனை பேருக்கு என் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஜாஃப்ரியால இருந்தார். யாருக்கு நான் ஜெபிக்கல, என் இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை மகிமை மகிமை. நான் விடுதலை பெற்றுட்டேன், நான் சுகம் பெற்றுட்டேங்கிறவங்க நல்ல கை வைத்து காட்டு. நல்ல கை வைத்து, கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. நல்ல கை. நான் சுகம் பெற்றுட்டேன், நான் விடுதலை பெற்றுட்டேங்கிறவங்க நல்ல கவனிங்க. நல்ல கை வைத்து காட்டுங்க. நல்ல கை வைத்து காட்டுங்க. கை வைத்து அத்தனை பேரும் அப்படியே சீக்கிரம் மேடைக்கு வாங்க. எல்லாரும் கவனிங்க. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை இந்த ஆசீர்வாத விடுதலை கூட்டம் நடைபெறுகிறது. சரியா 10 மணிக்கு ஓப்பனிங் பிரேயர் முடிச்ச உடனே இந்த விடுதலை ஆராதனை ஆரம்பிக்கிறோம். இந்த மே மாசம் முதல் சனிக்கிழமை காலையில 10 மணியில இருந்து இந்த 11 மணி வரைக்கும் 10:15 ஆரம்பிச்சேன். 10:15 இருந்து 11:15, 1 மணி நேரத்தில், இந்த 1 மணி நேரத்தில் இத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஸ்டேஜே பத்தல. ஆமென். இதுல எத்தனை பேர் மாந்திரியத்தோடு வந்து நல்ல கை வைத்து காட்டுங்கம்மா. நல்ல கை வைத்து காட்டுங்க. நல்ல கை. மாந்திரியத்தில் வந்தாங்க. எத்தனை பேர் மாந்திரிக சூனியத்தில் முன்னால வந்து ஸ்டேஜில் விழுந்து கிடந்ததையும் பார்த்துருப்பீங்க. நல்ல கை வைத்து காட்டுங்க. மாந்திரிக சூனியத்தில் எத்தனை பேருக்கு என் இயேசு கிறிஸ்து மந்திர சூனியத்தில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் ஐயா. அத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். எத்தனை அற்புதம். இது ஒரு மனிதனால நடக்குமா? நடக்கவே நடக்காது. என் ஆண்டவரை வந்து நின்று அற்புதத்தை செய்கிறார் ஐயா.
இந்த ஊழியத்தில் அவரே வந்து நின்று அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 1 மணிக்கு இங்கு நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையில் தேவன் செய்த அற்புதத்தில் ஒரு சிலவற்றையும் இப்பொழுது பார்ப்போம். உங்க பேர் என்னம்மா? எங்க இருந்து என் பேர் சுகன்யா, என் வீட்டுக்கார பேர் ரமேஷ் பாபு. நான் இதில் வந்து ஒரு 14-15 வருஷமாக எனக்கே தெரியாது எனக்கு மாந்திரிகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் நான் எப்பயும் தலைவலி தலைவலி தலைவலின்னு நினச்சிட்டு நான் போகாத ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, போகாத கோவில் இல்லை. நீங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே நான் பார்த்துட்டேன், லைக் சித்தா, அலோபதி அந்த மாதிரி. பட் ஃபைனலி வந்து எனக்கு வந்து வயிற்றில் வந்து இவ்வளோ சைஸுக்கு வந்து எனக்கு புண்ணு வந்தது தான் எனக்கு தெரியும். அப்புறம் என் கை இங்கேருந்து இது வரைக்கும் வந்து அது ஏதோ கொடுத்துட்டாங்க போல இருக்குது, எனக்கு தெரியாது. அது வந்து சின்னதாக லைட்டாக இங்கே புண்ணு மாதிரி வந்தது. லைட்டாக தான் இப்படி சொருகுனேன், அது இப்படி இப்படி இப்படின்னு இவ்வளோ பெருசு வரைக்கும் புண்ணாகவே மாறிடுச்சு. 6 மந்த்ஸ் படுத்துகிட்டே தான் இருந்தேன். இவர் தான் எல்லாமே எனக்கு பார்த்தாரு. எனக்கு மாந்திரிகன்ற வேர்டே எனக்கு இப்போ தான் தெரியும். எனக்கு இவ்வளோ லாங்காக நான் இவ்வளோ சஃபர் ஆகிட்டுருக்கேன். எனக்கு மாந்திரிகம்னே தெரியாமலே ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ்னே போயிட்டே இருந்திருக்கும். நைட்டெல்லாம் வளருவேன், நானே பேசுவேன், எப்படி சொல்கிறதுன்னா கத்துவேன். வீட்டில் தலைவலி தாங்க முடியாமல் கத்துவேன். கால் வலி எப்போ பாரு வலி இருந்துகிட்டே இருக்குது. எதுக்கு இந்த வலி வந்துகிட்டே இருக்குன்னா எனக்கு 26 வயசில் 25 வயசில் ஸ்டார்ட் ஆனது. இப்போ 39 இயர்ஸ் இது வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. 50,000 1 லட்சம் 50,000 1 லட்சம் மருந்து ஏவல் பில்லி சொன்னி அதை கிளியர் பண்ணுற எல்லா ஆட்கள்கிட்டையும் நாங்கள் போயிட்டோம். ரீசெண்டாக கூட சொல்கிறேன், 50,000 அங்கே செலவு பண்ணிட்டு தான் ஃபைனலாக முடியல, எதுக்குமே ஃபிக்ஸ் ஆகலை. நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டிலலாம் போய் இதெல்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் கூட பண்ணிட்டோம் நாங்கள். சரி பயமாக தான் இருக்கும், ஆனாலும் வேறு வழி இல்லை. சரி ஏதோ கிளியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்களேன்னு போய் பண்ணோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே திரும்பியும் வந்து எனக்கு உடம்புல என்னமோ இங்கேருந்து பின்னாடி பால் மாதிரி வரும். ப்ரே பண்ணுறப்ப அது எந்திரிச்சு இங்கே இது வரைக்கும் தலை மேலே வரைக்கும் வந்து மூஞ்செல்லாம் எல்லோவாக மாறிடும். மூஞ்சி வந்து என் மூஞ்சியே இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். ஃபேஸு உடம்பு எல்லாமே வெயிட்டு நான் யாரும் 10 பேர் நம்மளை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரி இதெல்லாம் ஏதோ ப்ராப்ளம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நைட்டில் சுத்தமாக தூக்கமே இல்லை. நான் தூங்கியே ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு நைட்டில். இவர் என்ன சொன்னார், இது இப்படியே போச்சுன்னா நம்மளால் சமாளிக்க முடியாது, பேசாமல் செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டாரு. சரி அமேசானில் மருந்தெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். சரி இது சால்வ் பண்ண முடியல, இருக்கிறதுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு. அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகி சரி நம்ம எங்கேயாவது சர்ச்சுக்காக போய் பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் இங்கே ஒரு சர்ச்சுக்கு போய் நாங்கள் தான் போய் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க இங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆட்டோலேருந்து இறங்கி வரேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, எல்லாம் டார்க்காக இருக்குது, கருப்பாக இருக்குது. எங்கே உட்காறேன், எங்கே எந்திரிக்கிறேன், நிற்கிறேன், படுக்கிறேன், எதுவுமே தெரியாது. என்னை கூட்டிகிட்டு வந்து ஒரு இது டெட் பாடி மாதிரி உட்கார வைப்பார். அது ஏதோ காதில் கேட்கும். உண்மையிலேயே இவங்க என்ன வசனம் சொல்கிறாங்களா, இவர் பேசுகிறாரா, யாருக்கு என்ன நடக்குதுலாம் எனக்கு தெரியாது. அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். ஆனால் என்னை விட்டு அந்த ரிலீஸ் ஆகிறது நானே ஃபீல் பண்ணுவேன். அந்த ஜுரத்து மூலிமா அது போகுது போல இருக்குது. காது வழியாக வருது, கால் வழியாக போகுது, என்னென்னமோ வழியில் எங்கெங்கே போக முடியுமோ. இங்கே 4 மணி நேரம் உட்காரோம். அந்த 4 மணி நேரம் இவங்க வசனம் பேசுவாங்க. அது வசனமா இல்லை நல்லதா எதுவுமே தெரியாது. அப்படியே படுத்துட்டு இருப்பேன். ஹெல்த் இஷ்யூஸ், வீட்டில் நிம்மதி இல்லை, அப்புறம் சாப்பாடும் சாப்பிட முடியாது. சமைச்சேன் நான் ரொம்ப வருஷம் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல். பசங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறதில்ல, அவருக்கும் கொடுக்குறதில்ல. அது ஒரு வேறு உலகம். அது வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி அதோட கண்ட்ரோலில் ஃபர்தர் ஷோ இங்கே வரலைன்னா நான் கண்டிப்பாக மீண்டிருக்க மாட்டேன், அது நல்லா தெரியுது. அப்புறம் இங்கே வந்து ப்ரே பண்ணிவிட்டு போகிறப்பெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஃபஸ்ட்டு டே கிளியர் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆனாலும் இவ்வளோ போகுமா, நம்மக்கிட்ட இருந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இத்தனை வருஷம் வந்து இருக்குது, போகுமான்னு நான் அழாத நாளே கிடையாது. ஏன்னா எல்லாம் நாங்கள் கேர்ள்ஸுன்றதுனால நைட்லாம் தூங்க மாட்டேன். ஏன்னா அது என்ன பண்ணும், பசங்களை ஒரு மாதிரி விகாரமாக படுக்க வச்சு ஒரு மாதிரி இது பண்ணிவிடும். அப்படின்னா அது கண்ட்ரோலில் இல்லாமல் பேசுவாங்க, தனியாகவே பேசுவாங்க, அப்படியே வேறு லாங்குவேஜ்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டத்தை நம்ம எதுக்கு இருக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக இதுதான் லாஸ்ட்டு சான்ஸ், இங்கே போய் உயிரோடு இருந்தால் இருப்போம், அப்படி இல்லையா இந்த கஷ்டத்தோடு இன்னும் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதோடு முடிவு எடுத்து இங்கே உள்ள கால் வச்சோம். இன்றைக்கி தேதிக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்.
அதை விட எஸ்பெஷலி இந்த சண்டே அந்த 1 o'clock 5 o'clock பண்ணுறோம் பாருங்கள், அது வந்து நமக்கு வந்து ரொம்ப வரப்பிரசாதம். அதில் உட்காந்தா மட்டும்தான் உங்களால் அதை நீங்கள் விரட்ட முடியுமே காண்டி தனியாக நான் கூட ஜபிக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் விட நம்ம இங்கே வந்து உட்காந்து நீங்கள் வாங்குவீங்க, இப்படி வச்ச உடனே எனக்கு தெரிஞ்சிடும் கை வலிக்குதான், உடனே கை வலி போயிடும். ஐயா வயிறு வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன், வயிறு வலி போயிடும். கால் வலிக்குது சொல்லிகிட்டே இருப்பேன், கால் வலி போயிடும். இங்கே வந்து உட்காந்த 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ஆகிடுவேன். நான் 1 மணிக்கு உள்ளே உட்காரேன்னா 2:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வருவேன். 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் மனுஷியாகவே இருப்பேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓயாமல் ஏதாவது செத்து போயிடலாமா, இங்கே போயிடலாமா, அங்கே போயிடலாமா அப்படின்னு ஒரு நிறைய வாட்டி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணோம். அதுலேருந்து வெளியில் வந்தோம். அது ஏன் இவ்வளோ இதுன்னா எனக்கு தெரியல, அது இதுதான்னு தெரியாமல் இருந்துச்சு. ரொம்ப கோடி நன்றி சொல்லணும் ஜீசஸ்க்கு. எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சபையை மட்டும் நான் மறக்க மாட்டேன். இப்போ பாய்கிட்ட போனால் காசு கொடுத்தீங்க, மற்ற இடத்துக்கு இங்கே வந்து ஏதாவது காசு கொடுத்தீங்களாமா? இங்கே எதுவுமே இல்லை சார். நல்ல கரங்களை தட்டுங்க. இயேசு இலவசமாய் செய்கிறவர். இந்த பிள்ளை கண்ணீராகி சட்டெல்லாம் நனைஞ்சிட்டு 15 ஆண்டுகள் என்ன வேதனைப்பட்டிருப்பாங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. வாழ்வு முடிச்சு கொண்டு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. வயிற்றில் ஒரு சின்ன புண்ணு வேணுமா, வயிறு ஃபுல்லாகவே பெருசாக, அந்த புண்ணு பெருசாகி ஆறாதான். அவங்க எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக சொன்னாங்க. பாடி விழுந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, எல்லாம் பார்த்தீங்க. கண்ணீரை கண்டதாய் கல்லறைக்கு சென்றவனை கரவெடுத்து. ஆமென், 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 ஆமென். Glory, 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 glory. Glory, glory, glory. அவங்க சொல்றாங்க, கர்த்தரை அறியாதவர் சொல்றாங்க, இந்த மத்தியானம் நடக்கிற 1 மணி ஜெபமும் 5 மணி ஜெபமும் நமக்கு வரப்பிரசாதமாய் கிடைத்திருக்கிறான். நல்ல கைகளை தட்டி பாருங்க. கர்த்தர் இந்த நாளிலே பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாம். நல்ல கரங்களை தட்டி glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு பயங்கரமான தலைவலி, ஒரே மயக்கம், தலை சுற்றி சுற்றி அடிக்கும் எழுந்துக்கும் போது அப்படி இருந்தது. ஐயா வெளிப்பாடு கொடுக்கும்போது எனக்குள்ள ஒரு வல்லமை வந்து இறங்கி நல்லா தூக்கி வீசின மாதிரி ஆனேன். உடனே அந்த தலைவலி எங்கே போச்சுன்னே தெரியல. யாரோ ஒரு நபர் இருக்கிற நல்லா கவனி. சில நேரங்களில் உன் தலை முழுவதும் ஒரு பாரமாயி உனக்கு ஒரு தலைவலி வருகிறது. அது சாதாரணமான ஒரு தலைவலி அல்ல. உன் தலை முழுவதும் ஒரு பாரமாயி உனக்கு ஒரு தலைவலி வருகிறது. அந்த தலைவலி வருகிற நேரம் உனக்கு கண்ணு மங்குறது மாதிரி இருக்கிறது. சில நேரம் ஒரு மயக்கம் வருகிறது மாதிரி இருக்கிறது. என் ஆண்டவர் இப்போ உனக்கு சுகத்தை கொடுக்கிறார். மாத்திரம் இல்ல, கண்ணு பிரச்சனையை பத்தி ஐயா சொன்னாங்க. ஒரு சிலருடைய கண் பிரச்சனை இப்பொழுது மாறுகிறது. ஒரு சிலருடைய கண் பிரச்சனை. க்ளோரி க்ளோரி க்ளோரி. எனக்கு 8 மாசம் ஆகுது இந்த வலது கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி. ஆனா பார்வை இல்லை. பக்கத்துல இருக்கிறவங்கள கூட தெரியாது. இப்ப நான் கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தா இவங்களாம் நிக்கிறது தெரியுது, உட்கார்றது நல்ல கரங்களை தட்டுங்க. எல்லாமே எனக்கு தெரியுது. எத்தனை தடவை ஆபரேஷன் பண்ணீங்க? 8 மாசம் ஆச்சு. ஒரு தடவை தான் பண்ணது. 1.5 லட்சம் கேட்டாங்க. ஆனா 50% தான் கண்ணு தெரியும். அதோட பான்சர் இறந்து போனவங்களோட கண்ணை எடுத்து வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதனால கர்த்தர் எனக்கு பார்வையை கொடுப்பாரு. இன்னைக்கு அந்த 50% ஆப்ரேஷன் பண்ணாமலே எனக்கு நல்லா தெரியுது. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க. 8 மாதமா கண்ணு தெரியாம இருந்திருக்கு. ஆப்ரேஷன் பண்ணி கர்த்தர் அது வெளிப்பாடு மூலியமாக அந்த கண் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். தலைவலி, தலை சுத்து இருந்திருக்கு. அதுலேருந்து கர்த்தர் எக்ஸாக்ட்லா வெளிப்பாடு கொடுத்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory to Jesus. பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 2020 வந்து டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி காலையில் 2 வீலரில் போகும்போது
வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி இந்த கை உடஞ்சிச்சு, இந்த எலும்பு போயிடுச்சு. இது ஆனால் கை மட்டும் மடக்க முடியாது, இப்படி இந்த பாம்பு தலை வைக்கிற மாதிரி தான் இருக்கிற கை. இன்றைக்கி நம்ம பிரதர் வந்து ஜெபிக்கும் போது அவர் சொன்னார், இந்த கை வலி, கையை சரியாமல் ஆக்ஷன் பண்ண முடியாமல் இருந்தீங்க, இன்றைக்கி அந்த வலி வந்து உங்களை விட்டு போகுதுன்னாரு. யாரோ ஒரு நபர் இருக்கிற இந்த கையை உன்னை சரியா மடக்க முடியாத அளவுக்கு ஒரு வலி இருக்கிறது. இந்த கையை உன்னை சரியா மடக்க முடியாத ஒரு வலி இருக்கிறது. இப்போ கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 4 வருஷத்துலேயே தான் நான் வேலை செய்வேன். ஸ்பேனர் எடுப்பேன், முடுக்குவேன், ஏசி வேலை செய்வேன், நான் ஏர் கண்டிஷன் வேலை. ஆனால் செய்ய முடியாது. இந்த லெஃப்டில் வேலை செஞ்சேன். இன்றைக்கி வந்து முழுமையாக அந்த 5 பேரெல்லாம் ஒன்றா படிக்கிற மாதிரி கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, எங்கள் 4 வருடமாக இடுப்பு வலி, பயங்கரமான வலி இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து வேலை செய்ய முடியாது, ஒரு 1 மணி நேரம் உட்காந்து செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி அங்கே ஃபஸ்ட்டு ப்ரேயரில் உட்காந்தேன், வந்த உடனே எனக்கு அனைட்டிங் கொடுத்து அந்த வலி போயிடுச்சு. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. இப்போ இங்கே வந்து மறுபடியும் எனக்கு அந்த முழுமையான இடுப்பு வலி இல்லை. நல்லா 68 வயசாகுது, ஆனாலும் இன்னும் எனக்கு ஆண்டவர் புதிய பலனை கொடுத்துருக்கு. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இவர்களைப் போன்ற நீங்களும் அற்புத சுகத்தையும் விடுதலையும் பெற்றுச் செல்ல ஜூன் மாதம் 1ஆம் தேதி வருகிற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கும் ஆசீர்வாத விடுதலை கூட்டத்தில் பங்கு பெறும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நடைபெறும் இடம் வானத்தின் வாசல் சபை, 15/4, கடப்பா ரோட், மாதனாங்குப்பம், சென்னை 99. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9849476711, 9380277728, 9952295727 மற்றும் 9445606386.